தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மே 5 42வது வணிகர் தினம் நம்மளுடைய 7வது மாநில மாநாட்டினுடைய வடசென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள், அருமை அண்ணன் ஏற்கனவே பதவியில் இருந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் ஜெயராம் அண்ணனை மாநிலத்தினுடைய கூடுதல் செயலராக பொறுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம மாநிலத்துடைய இணைச்செயலராக இருந்தக்கூடிய அருமையான சுயராஜா அவர்கள் மாவட்டத்தின் வடசென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றுள்ளனர். மாவட்டத்தினுடைய செயலாளர் ஜெயமோகன் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். ஏற்கனவே மாவட்டத்தினுடைய பொருளாளர் வளன் அவர்கள் அதே பதவியில் நீடிப்பார் என்று தலைமையில் முடிவு செய்து அதே பதவியில் வகிக்கிறார். மாநிலத்தினுடைய இணைச்செயலாளர் இருந்தக்கூடிய சுயராஜனுடைய பதவி அருமையண்ணன் பத்மராஜன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மாநாடை எப்படி நடத்துவது, மாநாட்டை எப்படி வழிநடத்தி கொண்டு கொள்வது அப்படிங்கிற கருத்தரங்கு கூட்டமாக அமைந்தது. மாநாட்டிற்கு வடசென்னை வடக்கு மாவட்டத்தில் மட்டும் இருந்து குறைந்தது 100 150 வாகனத்தில் பயணிப்போம் என்று இங்கு முடிவு செய்து மாநாடு சென்னை மறைமலை நகரில் மாநாடுக்கு முக்கிய தலைவர்களாக சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே நாங்க பார்க்கும்போது சொன்ன வார்த்தை, வணிகர்களுடைய குறைகளை கொடுங்க, அதை நான் சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறேன். ஏற்கனவே அவர் முதல்வராக இருக்கும்போது வணிகர்களுக்கு பல்வேறு நலத்திட்டத்தை பல்வேறு உதவிகளை செய்து உள்ளாருங்கிறத எங்கிட்ட சொன்னாங்க. வணிகம் பாதுகாப்பு மாநாடுங்கிற தலைமையில முடிவு பண்ணி வச்சிருக்கோம். வணிகம் பாதுகாப்பு மாநாடுனா வணிகம் ஏற்கனவே கொஞ்சம் நலிவடைந்து சென்று கொண்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் அந்நிய முதலீடு ஆன்லைன் வர்த்தகம் தான் மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை கொடுக்கு. அந்த தாக்கத்தின் காரணமாக தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட செய்தித்தாளில் நீங்க படிச்சிருப்பீங்க, மாநகராட்சியினுடைய கணக்கெடுப்புல 18% சிறு வணிகருடைய கடைகள் மூடப்பட்டு அவர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிப்படைஞ்சிருக்காங்க. அந்த நிலை தொடரக்கூடாது, அந்த நிலை மீண்டும் வரக்கூடாது. அதற்கு அச்சாணியாக தான், முன்னோட்டமாக தான் நம்மளுடைய 7வது மாநில மாநாடு மறைமலை நகரில் எதிரொலிக்கும்ங்கிறத தெரிவித்துக் கொண்டு, இந்த மாநாடு எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல வணிகருக்கு ஒரு திருப்பு மாநாடு அமையும், அதன் அடிப்படையில குறைந்து கொண்டு இருக்கக்கூடிய சிறு வணிகம் கண்டிப்பா குறையாம பாதுகாக்கப்படும். வணிகம் பாதுகாப்பு மாநாடு எப்படி தலைப்பு வச்சிருக்கிறோமோ அதன் அடிப்படையில வணிகம் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவதற்கு தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு என்றும் வணிகர்களுக்கு உற்றுத்துணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வணிகம் உரிமை கட்டணம் செய்யணும். அந்த உரிமை கட்டணம் 10,500 உயர்த்தப்பட்டதை இன்று கடந்த 13ஆம் தேதி சென்ற வாரம் அந்த அடிப்படையில அவங்க 500 சதுரடி உள்ள கடைகளுக்கு வருடத்துக்கு 1,200 கட்டணம் செஞ்சா போதுங்கிறத அறிவிச்சாங்க. அதன் அறிவிப்புக்காக தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு சார்பாக தமிழக முதல்வர்களுக்கு நன்றி கூறுகிறோம். குறிப்பா எந்த அரசா இருந்தாலும் அதை வணிகர்களுக்கு ஏற்றவாறு சலுகைகளோ இல்ல வணிகர்களை அரவணைத்து போனாலோ அவர்களை பாராட்டுவதுதான் எங்களுடைய அமைப்பினுடைய நோக்கம். அதே போல ஏதேனும் தவறுகள் செஞ்சா கூட அந்த அரசை தட்டி கேட்கக்கூடிய தைரியமும் திராணியம் உள்ள அமைப்பு தான் தமிழ்நாடு அனைத்து வணிகர்களுடைய பேரமைப்புங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.